கேரளா பிரெயின் ஈட்டிங் அமீபான்னு கூகுள்ல அதிகமா தேடப்பட்டுட்டு வருது. அண்மை காலமா கேரளாவுல 3 பேர் அமீபா பாதிப்புனால உயிரிழந்ததுதான் இதற்கு காரணம். கோழிக்கோட்டை சேர்ந்த 14 வயதான மிருதுல், 13 வயதான தக்ஷிணா மற்றும் மலப்புரத்தை சேர்ந்த ஃபட்வா ஆகியோர் அமீபா தொற்று ஏற்பட்டு உயிரிழந்திருக்காங்க. மூளை திசுக்களை அழித்து மூளை வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமீபா தொற்றுகள் அரிதானவை என்றாலும் மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சிடிசி எனப்படக்கூடிய அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்புக்கான மையம் தெரிவிச்சிருக்கு. ஒரு செல் உயிரின வகையைச் சேர்ந்த அமீபா வெப்பம் நிறைந்த நன்னீர் இருக்கக்கூடிய ஏரிகள் மற்றும் ஆறுகள்ல வாழக்கூடியது. ஏரி, ஆறு மற்றும் முறையாக பராமரிக்காத நீச்சல் குளங்கள்ல வாழக்கூடிய இந்த அமீபா சிலருக்கு மூக்கு வழியே உடலுக்குள்ள சென்றிடுது. மூக்கு வழியா மூளைக்கு செல்லும் இந்த அமீபா மூளை திசுக்களை அழித்து வீக்கத்தை ஏற்படுத்துது. தொற்று தீவிர நிலையை அடையும் போது காய்ச்சல் ஏற்பட்டு மரணம் நிகழும்னு சொல்லப்படுது. நீச்சல் குளங்கள் மற்றும் நீர் பூங்காக்கள்ல தேவையான அளவு குளோரின் கலக்கப்படாததாலோ கூட அமீபா தொற்று ஏற்படக்கூடும்னு சிடிசி எச்சரிக்கிறது. தலைவலி, காய்ச்சல், குமட்டல் மற்றும் வாந்தி ஆகியவையே அமீபா தொற்றோட ஆரம்ப கட்ட அறிகுறிகளாகும். அமீபா உடலுக்குள்ள வளரும் போது கழுத்து இருக்கும், கவனச்சிதறல், சமநிலை இழப்பு மற்றும் ஆய தோற்றங்களை பார்ப்பது போன்ற மற்ற அறிகுறிகளும் ஏற்படலாம். தொற்று ஏற்பட்ட 5 நாட்களுக்கு பிறகு கோமா ஏற்படும் சூழல்ல அறிகுறிகள் தொடங்கிய 1 முதல் 18 நாட்கள்ல மரணம் ஏற்படும் வாய்ப்புகளே அதிகமா இருக்கு. அரிதான இந்த தொற்று பெரும்பாலும் ஒருவர் இறந்த பிறகு கண்டுபிடிக்கப்படுறதுனால அமீபா தொற்று தவிர்ப்பது மட்டுமே தீர்வாக அமையும். கோடை காலங்கள்ல ஏரி, நதி மற்றும் நீச்சல் குளங்கள்ல இருக்கக்கூடிய தண்ணீர் நீண்ட நாட்கள் அதிக வெப்பநிலையில இருக்கும் போது அமீபா தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குறைந்த அளவு அமீபா உள்ள தண்ணீரை குடிக்கிறதுனாலயோ அல்லது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கோ இந்த தொற்று பரவாதுன்னு சிடிசி தெரிவிச்சிருக்கு. முறையான பராமரிப்பு இல்லாத மற்றும் குறைவான நீர்மட்டம் கொண்ட நீச்சல் குளங்களுக்கு செல்றதை தவிர்க்கணும். குளோரின் பயன்படுத்தி நீச்சல் குளங்கள் சுத்தம் செய்யப்படுதா அப்படிங்கறத உறுதி செய்யணும். மாசடைந்து காட்சியளிக்கக்கூடிய குளம் மற்றும் ஏரிகள்ல குளிப்பதை தவிர்க்கணும். அமீபா மூக்கு வழியா உள்ளே செல்றதுனால மட்டுமே அமீபா தொற்று ஏற்படும் அப்படிங்கறதுனால தண்ணீருக்குள்ள குதித்து மூழ்குவது மற்றும் கைவடிப்பது ஆகியவற்றை தவிர்த்து தலைய தண்ணீருக்கு வெளியே வைத்திருப்பது பாதுகாப்பான அணுகுமுறையாக அமையும். தொடர்ந்து நீச்சல் பயிற்சிகளை எடுக்க வேண்டியவர்கள் ஸ்விம்மிங் நோஸ் கிளிப்பை பயன்படுத்திக் கொள்ள கேரள அரசு அறிவுறுத்தியிருக்கு.